வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி சூரை மீன் குழம்பு எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம். முதல்ல அதுக்கு அரைக்க தேவையான பொருள்லாம் பார்த்துக்கிடுவோம். ஒரு மிக்ஸி ஜாரில் அரைமுறி தேங்காய் திருவி எடுத்துருக்கோம். அது கூட கொஞ்சம் பொடி உள்ளி, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1/4 டீஸ்பூன் ஓமம், 1/4 டீஸ்பூன் கடுகு, அப்புறம் 1/4 டீஸ்பூன் நல்ல மிளகு, ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை இருந்தால் அது கொஞ்சம் நிறையவே போட்டுக்கலாம். நாங்கள் ஒரு 3 இனுக்கு போட்டிருக்கோம். இது அவ்வளோவும் சேர்த்து அரைச்சிட்டு வந்துடலாம். அப்புறம் ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து ஊற வச்சுக்கிடுவோம். எப்போவும் நாங்கள் மண் சட்டியில் தான் குழம்பு வைப்போம். மண் சட்டியில் குழம்பு வச்சா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம சாதா சில்வர் சட்டிகளில் வைக்கிறத விட மண் சட்டியில் வச்சா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அதனால நாங்கள் மண் சட்டியில் தான் என்றைக்குமே குழம்பு வைப்போம். அரைச்ச மசாலாவை மண் சட்டிக்குள்ளே போட்டுக்கிடுவோம். இனி அந்த ஜாரையும் கழுவி அந்த தண்ணியை அதில் ஊற்றிக்கிடுவோம். நம்ம ஊற வச்சுருந்த புளியை கரைச்சி ஊற்றிக்கிடுவோம். அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் வத்தல் பொடி, 1 டேபிள் ஸ்பூன் மல்லிப்பொடி போட்டுக்கிடுவோம். தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கிடுவோம். அப்புறம் ஒரு தக்காளி, 3 பச்சை மிளகா மீன் குழம்புல சேர்க்குறதுக்காண்டி நறுக்கி வச்சுக்கிடுவோம். கழுவி வச்சிருந்த மீன் இந்த மசாலா எல்லாம் சேர்த்து கலக்கி அடுப்பில் வச்சு கொதிக்க விட்டுறலாம். தாளிப்புக்கு எண்ணெய் ஊற்றி கடுகு, கருவேப்பிலை, வெந்தயம் சேர்த்து மீன் குழம்புல ஊற்றி கொதிக்க வச்சு இறக்கிடலாம். சூரை மீன் குழம்பு ரெடி. தேங்க்யூ.